என் அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, கழனி தண்ணி புளி கரைசலுங்க. இது வந்து அப்படி கழனி தண்ணின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடணும். அதில் நிறைய தூசி எல்லாம் இருக்கும். செகண்ட் தண்ணியில் வந்து கொஞ்சமாக புளி ஊற வைக்கணுங்க. இங்கே பாருங்கள், நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். புளி ஊற வச்சு அதில் வந்து தக்காளி 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு புளியும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து இந்த புளி கரைசலை வந்து எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் போடலாம். என்கிட்ட வந்து தூள் பெருங்காயம் தான் இருக்குது, தப்பில் போடலாம். இதை போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இதை மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம வந்து வழக்கமாக ரசம் வந்து கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த குழம்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வெந்தயத்தை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுட்ரை வந்து மேலே லைட்டாக தூவி விட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு இறக்கி வச்சிடணுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சு சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கடலை துவையல். இதுதாங்க இதுக்கு ஏற்ற காம்பினேஷன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த புளி கரைசலுக்கு, கழனி தண்ணி புளி கரைசலுக்கு இந்த கடலை துவையல் அவ்வளோ அமிர்த மாதிரி இருக்குங்க. எங்கள் அப்பத்தாலாம் எங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டங்க, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அப்போ எங்கள் அப்பத்தா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா ரொம்ப பசியோடு வருவோம். இதுதான் எங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோங்க. ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு. இது அரிசி கழுவின தண்ணி தானே அப்படின்னு நம்ம தான் தூக்கி கீழே ஊற்றிடுறோம். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் ஒரு பாரம்பரிய உணவுங்க, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது. நாம் இப்போ இதை மறந்துட்டோம். இனி நம்ம வந்து மறக்காதபடி அந்த பழைய நினைவுகளை நம்ம கொண்டு வரணுங்க. நம்ம இதை வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.